ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பீன்ஸ் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதில் ஜீரகம், கொஞ்சம் மிளகு சேர்த்திக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்கு கொஞ்சமாக பொட்டுக்கலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீன்ஸை சேர்த்திக்கலாம். பீன்ஸை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், 2 ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு, கல்லுப்பு தான் சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த மசாலாலாம் பீன்ஸில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பீன்ஸ் நல்லா வேகணும். ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் ஊற்றிடலாம். நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், டேக் கேர், see you.